ஏதோ 2 பேர் இருக்கு. 2 கரைப்பான்கள் இருக்கும். யார் CCl4 H2. இவர் வந்து 604. இவர் வந்து இவர் 2 பேருமே பொதுவாக கரைகிறார்கள். ஆமாம். ஓகே. ஆமாம். சரி. இப்ப நான் என்ன செய்வேன்? 2 பேருக்குள்ளேயும் அமோனியா கரைவாரு. இப்ப நான் ஆரம்பத்துல இவரை எடுக்கிறேன். நீருக்குள்ள அமோனியாவை கரைச்சி போட்டு இந்த பாத்திரத்துக்கு CCl4 பாத்திரம் எனக்கு தனி ஆரம்பத்துல நீருக்குள்ள மட்டும்தான் அமோனியா இருந்தாங்க. இன்னும் CCl4 போதும். நான் பார்க்கிறேன் சமநிலை வரைகளை வரைஞ்சனா NH3 நிறைய NH3 சரி NH3 இவரால் வந்து செய்வாரு. இவரில் மட்டும்தான் கலந்துருந்தாரு. இவரையும் கலையும் சிசில போக இந்த கலந்துருந்தா கொஞ்சம் வந்து செய்வார். திருப்பமும் ஆகணும் இதே போது குறைஞ்சி என்ன இவர்கள் கூடி போற ஒரு கட்டத்துக்கு இவர்கள் இங்கே போறது 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட சமநிலை அடைவாங்க. சரியா அந்த கீழ் நீருக்குள்ள இருக்கிற அதே நேரம் CCl4 இருக்கிறார். என்ன செய்வாரு? ஒரு கட்டத்துல 2 பேருமே சுற்றுவாங்க. இந்த டைம் தான் நம்ம பங்கிட்டு மாறாத இடையில நம்ம வந்து மாறாத NH3 நீருக்குள்ள கலந்து இதெல்லாம் இயக்க சமநிலை செல்வமோ அவரை மேல போகும். சரியா யாரும் 2வது செல்வமோ பெரும்பான்மா நீர்ல அமோனியாட கரைந்திரிக்கு வருகிறது. CCl4 கரைந்திரிக்கு வருகிறது. அந்த விகிதத்தை சொல்லுவோம். பங்கிட்டு கேள்வி உதாரணத்துக்கு நீர் கேட்டா நீருக்கும் CCl4 பங்கிருக்கணும் கேட்பாங்க. நீருக்கும் CCl4 இங்கே வேணும். யார முதல்ல செல்றாங்க அவனை மேல போகும். அப்ப அமோனியா கலஞ்சிருக்கிறது யாருமே அதே நேரம் அமோனியா கலஞ்சிருக்கிறது யாரு CCl4 மாறாத பண்ணிலே கிடைக்கணும். சமநிலை வர போகுது மாறாத பண்ணி இதுல பங்கிட்டு போன பார்க்கணும். பங்கிட்டு போன கேள்வி மாறாத பண்டை ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருக்கிறவங்க மாறாத பண்டை தனி போறோம். மாறாத பண்டை அடுத்தது ஒன்றுடன் ஒன்று கலக்காத 2 திரவங்கள் ரெண்டிலையும் கரையக்கூடிய பொதுவான கரை. ரெண்டிலையும் கரையக்கூடிய பொதுவான கரையம் கரைந்து சமநிலையில காணப்படுகிறது. இது திரவப்படையிலும் பொது கரையத்தின் செறிவு விகிதம் அல்லது கரைவு சமநிலை காணப்படுகிறது. கரைவு 2 திரவப்படைகிறது. இது திரவப்படைகிறது செறிவு விகிதம் அல்லது கரைதிறன் விகிதம்
அவர்தான் சொல்லுவோம் பங்கீடு. இன்னொரு பேசுறது நேம் சொல்லி பங்கீடு என்னது நேம் சொல்லி பங்கீடு நேம் சொல்லி பங்கீடு சரியா. ரெண்டு வேறுபட்ட கரையம் கண்டிக்கிறோம். அதுல ரெண்டுலையும் கரையை பார்க்க பொதுவான ஒரு கரையம் 6 வெப்பநிலையில ரெண்டு பேர்லையும் கரைஞ்சி சமநிலையில காணப்படுது. இந்த ரெண்டு பேர்லையும் கரைஞ்சிருக்கிற செறிவுட விகிதம் அல்லது கரைஞ்சிருக்கிற கரையேற்ற விகிதம் கரைக்கிற விகிதம் மாறும் சொல்லுவோம். பங்கீடு குணகம். சரி பங்கீடு சரி. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி பார்க்கணும். கேள்வி பாருங்க. சரி ஒரு முதலாவது பாருங்க. இன்னும் எக்ஸானது பென்சின் மாதிரி 25 சேர்க்கப்படுது சமநிலை. சமநிலையில வருவது பென்சில் 20 சென்டிமீட்டர் கிராம் எடுத்துக்காங்க, நீர் 100 சென்டிமீட்டர் கிராம் எடுத்துக்காங்க. இதை 2 பேரும் எக்ஸ்போஸ் சமநிலையில 2 கிராமும் நீருக்குள்ள 4 கிராமும் பென்சிலுக்கு 2 கிராம் எடுத்துக்காங்க. பங்கிட்டு போட்டு கேட்டுக்காங்க பென்சில் சாப்பாடு கிடைக்கும். ஏழு கேட்டுக்காங்க பென்சிலுக்கு நீர் கொடுத்துருவாங்க. யாரை எக்ஸாம்பிள் வந்து மட்டும் செறிவாக கிடைக்கும். செறிவு நான் போட்டுருக்கோம். செறிவு நீங்க வந்து 2 கிராம் 2 கிராம் சரி 2 கிராம் மூலசனியோட எண்மணி கனவுல வந்துட்டு பென்சில் 20 சென்டிமீட்டர். அப்ப அதே நீல பார்த்தா நீர் 4 கிராம் அதே பார்த்தா இருக்கு. அவர் கனவுல வந்து 100 சென்டிமீட்டர் அப்புறம் சொல்லிட்டீங்களா அடுத்தவாறு ஒன்பது இன்னைக்கு லஞ்சு கேள்வி அது எதுக்காக செய்யாது. ரெண்டாவது 25 சமநிலையில 25 சமநிலையில 2 பேரையும் கரைக்கலாம். எப்படி கரைக்கலாம்? நீருக்குள்ளையும் சிசிஎல் பகுதியிலையும் 5 கரைக்கலாம். கரைக்குள்ள நீருக்குள்ள 0.05 கிராமும் சிசிஎல் பகுதியில் 4 கிராமும் நீக்கலாம். ஒரு டெசிமீட்டர் 5 கரைக்கிறோம் 4 கிராம் டெசிமீட்டர் சிசிஎல் பகுதியில் 5 கரை இருக்கு. சரி கரைக்கிற காரணமாக நினைக்கிறேன் முடியும் அவர்கள் கேள்வி எதிர்க்கு அவன் கலந்து ஒரு லட்சம் சரிகள் 5 கிராம் சிசிஎல் போல இருக்கிற 4 கிராம் அவர் மூல என்ன கிடைக்கிறது நான் சொல்லிக்கிறேன். சைபர் பஸ்டம் சைபர் 4 தசமான 2 4 வேற கேள்வி இருந்தா அப்ப செய்யலாம். எந்த கடையில கேட்கலாம் செய்ய சைபர் 5 சைபர் பஸ் 4 கலந்து கலந்துப்பாங்க. அப்ப நான் அதே இதுல போடுறேன். சைபர் பஸ்டம் 4 கிராம் டெசிமீட்டர் சிசிஎல் போல சரியா எக்ஸாம் எழுதலாம். அப்படிங்கிற பொருட்கள் செஞ்சாங்க 34 32 கிராம்
பங்கில் விதி அல்லது பரம்பல் விதி செல்லுபடியாகும் நிபந்தனைகள். இந்த பங்கில் விதி அல்லது பரம்பல் விதி செல்லுபடியாகும் நிபந்தனைகள். பங்கில் விதி செல்லுபடியாகும். சரி, ஓராவது வெப்பநிலை, ஓராவது வெப்பநிலை மாறாமல் இருக்கிறது, வெப்பநிலைகள் மாறாமல் இருக்கிறது. சரி, இரண்டாவது துருவங்கள் செய்யப்படாது, கரைப்பான்கள் ஒன்றோடு ஒன்று கலக்காதது இருக்கணும். கரைப்பான்கள் செய்யக்கூடாது, கரைப்பான்கள் ஒன்றோடு ஒன்று கலக்காதவையாக இருக்க வேண்டும். அதன் முன்னால் சமநிலையின் போதே பொதுவான கரையத்தில் சரி வளர்கிறது. மாறிக்கிட்டு சமநிலை முதல் வளர்க்கவில்லை, சமநிலை வளர்க்குதான் செய்யும். பொதுவாக கரையக்கூடிய அந்த கரையத்துல சரி வளர்க்கப்படும். அதான் அது வந்து சமநிலையின் போதே பொதுவான கரையத்தில் சரி வளர்கிறது. பொதுவான கரையத்தில் சரி வளர்கிறது. திரவப்படை இரண்டும் அதிகாரிகளை பார்க்கிறோம். அதை இரண்டும் அதிகாரிகளை பார்க்கிறோம். ஏன் அடர்த்தியான நிலை இருந்தாங்க சரியா ஒரு சமநிலை அடையவில்லை. அடர்த்தியா இருந்தாலும் மூலப்பொருட்களிலான கவர்ச்சி சமுதாயம் அடர்த்தியா இருந்தாலும் என்ன செய்யலாம்? பொதுவான சமயம் அவர் சுயாதீனமாக வந்து இயக்கத்துக்கு கிடையாது. ஐந்தாண்டு காணப்படுகிறது. அடுத்தது இடி திரவப்படுகிறது. மூலப்பொருளின் அமைப்பாக மூலப்பொருளின் அமைப்பு பொதுவான கதை பயன்படுத்துற ரெண்டு திரவங்களே எப்படி மேல இருக்கிற திரவங்களை வரும், அதே போல கீழே இருக்கிற திரவங்கள் சரியான உதாரணமாக எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் தனித்தனியாக அந்த ரெண்டு அவர் மூலப்பொருளை கவர்ச்சி சகாரம் எப்படி வாங்குவாங்க விமர்சன இணைப்புகள் மூலப்பொருளியான விமர்சன இணைப்பு காரணமாக ரெண்டு மாறுவது நீர் கட்டணும் தனித்தனியா ரெண்டு பேர் ஆகுறது பென்சீனுக்கு மாறுவது. சரி, இப்படி மாறினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நடித்த பங்கு கொண்டு பயன்படுத்தி சரியான 13 டெசிமீட்டர் கணம் ஏ நீர்க்கரைசப்பட்டு 50 சென்டிமீட்டர் கணம் தூய 10 சென்டிமீட்டர் கணம் தூய பென்சீன் சேர்த்து கொடுக்கப்பட்டது. பென்சீனுள் ஏ செருகு 40 டெசிமீட்டர் கணம் 3 எனும் பென்சீன் நீர்ப்படை என்ற ஒரு இருக்காங்க ஒரு ஆள் செய்யணும் கணத்துக்கு சரி படத்துக்கு அதுதான் கேட்டுக்கிட்டோம். சரியா? அப்ப ரெண்டு படைகள் இருக்காங்க. அவ்வளவு சொல்றான் நீர்க்கரைசல் பென்சீன். அப்ப பென்சீன் மேல் அடிக்கக்கூடாது, கீழே இந்த நீர் இருக்கு. சரி, நீர்க்கரைசல் 50 சென்டிமீட்டர் பென்சீன் 10 சென்டிமீட்டர் கணக்கு. சரியா? தான் தரவு தந்து மட்டும் பேர் என்ன கேட்கலாம்? ரெண்டு பேரையும் சேர்த்து நல்லா கொடுக்குறாங்க. யாரு ரெண்டு பேர்லையும் ஏ வந்து சமநிலை அடையிறாரு. சரியா? 50 தண்ணிக்குள்ளதான் தருங்க. நீர்க்கரைசலுக்குள்ளதான் 10 மூல் per டெசிமீட்டர் 50 சென்டிமீட்டர் கணக்குள்ள இருக்காது. நான் எடுக்கிறேன் ஆரம்பமுள்ள பாருங்க. ஆரம்பம் ஏயின் ஆரம்பம் எப்படி வருவாரு?
10 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 அவர் சரி எவ்வளவு கனவு பிடித்தாரு 50 தடவை 10 மறைந்து டெசிமீட்டர் தான் சரி புரிஞ்சுங்களா 500 டெசிமீட்டர் கணம் நாங்கள் ஃப்ரெண்டு பேசுவாங்க இங்கே போகிறது 500 தடவை 10 மறைந்து தாங்க இருந்தாரு ஆரம்பத்தில் இருந்தார் இப்போ என்ன சொல்றான் சமநிலையில ஏக்குள்ளே இருக்காரு அவர் சரியும் 40 இருக்கான் சமநிலையில ஏக்கு இருக்கு போனா ஆரம்பமும் சரி பென்சின் சமநிலையில பென்சினுக்கு எவ்வளவு பென்சினுக்கு இருக்கிறப்ப அவர் சரி சொன்னா எவ்வளவு 40 தர 40 யூனிட் டெசிமீட்டர் தர அவர் கணவன் எவ்வளவு வரைக்கும் அவர் 10 சென்டிமீட்டர் கணக்கு 40 அடிக்கும் 10 தர 10 மறைந்து சுருக்கினா என்ன வரும் 40 10 400 தர 10 மறைந்து கிடைக்கும் எனக்கு உனக்கு ஆரம்பத்தில் தண்ணிக்குள்ள எடுத்துருக்கேன் அதுக்கு மேல பென்சினை ஊற்றி இந்த குளிச்சு ஆரம்பத்தில் தண்ணிக்குள்ள மட்டும் எடுக்க ஒரு 500 தர 10 மறைந்து இந்த குளிக்கலாம் சமநிலை இல்லை முதல்ல 400 10 மறைந்து பிடிப்பாங்க 10 மறைந்து பிடிப்பாங்க எஞ்சி நாளையா இருக்கும் இது ஈக்கரைசல் பன்னெண்டு 4 போயிடுச்சுன்னா 100 தர 10 மறைந்து உங்களுக்கு சரி வெட்டோட்ட கேள்வி பென்சின் நீர்ப்படை என்ற கிடையாது கேடி சாம்பல் கேடி சாம்பல் யார் யாரை கேட்டா ஏயில கிடைக்கும் ஏயில கிடைக்கும் முதலாவது யாரை சொல்றோம் பென்சின் அது கீழே நீங்க கண்டிக்கிறேன் யார் என்ன உலகத்தை சொல்லலாம் நீர்ப்படை சரி அத்தனை பிறகு இது நான் செய்யணும் பென்சினுக்குள்ள எவ்வளவு அதிகாரி பென்சினுக்கு தெரியுது 400 தவிர 10 மறை 3 லிட்டர் 10 சென்டிமீட்டர் 10 தவிர 10 மறை 3 டெசிமீட்டர் போக இப்ப நீருக்குள்ள எவ்வளவு 100 தவிர 10 மறை 100 தவிர 10 மறை 3 எவ்வளவு கனவு அப்படிங்கிற 50 தவிர 10 மறை 3 டெசிமீட்டர் சரி இப்ப சொல்லிக்கிட்டா 10 மறை 3 லட்சம் ஆகும் எனக்கு நிஜம் இருக்கிறது 0.0 4 சைபர் பரப்புவது 4 5 ஆகவே 4 5 5 கிடைக்கும் பரப்புவது சரி அடுத்த கேள்வி 50 சென்டிமீட்டர் கணம் கீழே போகும் 40 சென்டிமீட்டர் கீழே கொண்டிருக்கும் குட்டி வரும் என்னன்னா அவர் 50 சென்டிமீட்டர் கணம் நீர் மேலடிக்கப்படாது அப்புறம் 40 சென்டிமீட்டர் இப்ப என்ன செய்யலாம் இந்த குட்டிக்குள்ள ஒரு 3 டெசிமீட்டர் -3 சரிவுடைய NH3யும் 10 சென்டிமீட்டர் தான் சேர்க்கப்பட்டது என்ன செய்யலாம் சேர்த்த உடனே யார் முதல்ல தலைவர் ராஜ தலைவர் நீதான் மேலே அப்ப நீல தலைவர் தலைவர் நீல கலைஞ்சா இப்ப எனக்கு புதிய தொகுதி எப்படி வரப்போகுது புதிய தொகுதி இந்த மாதிரி இருக்கும் எனக்கு 50 சென்டிமீட்டர் அவங்க மாதிரி 40 சென்டிமீட்டர் கணம் நீர் ஏற்கனவே இருந்தாலும் இப்ப 10 சென்டிமீட்டர் கணம் எண்ணெயா மாறக்கூடாது இது வந்து எண்ணெயா மாறக்கூடாது பெரிய தொகுதியில புதிய தொகுதியில மாறக்கூடாது நீர் வந்துட்டு 50 சென்டிமீட்டர் கணமும் மாறக்கூடாது இப்ப 2 பேரும் சேர்த்து குளிச்சு போட்டு விட்டோம்னா என்ன நடக்குது 2 பேருக்கு சரியா தன் கலக்கப்பட்டிருக்காரு நீர்ப்படை 10 சென்டிமீட்டர் கணத்தை முற்றாக நடுவில்லையா என்ன செய்யலாம் நீர்ல இருந்து 10 சென்டிமீட்டர் கணத்தை மட்டும் எடுக்கும் என்ன செய்யலாம் 10 சென்டிமீட்டர் கணத்தை மட்டுமே வெளியே எடுக்கும் 10 சென்டிமீட்டர் கணத்தை மட்டும் நீர்ப்படையில் இருப்பாங்க முற்றாக நடுவில்லையா H2SO4 சைபர் 8 டெசிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கணக்கு தேவைப்பட்டது இதுல கேட்கலாம் CHCl குறித்தும் நீருக்கு மணிக்கான கேள்வி யார் யாரை நினைப்படுத்தலாம் H2SO4 வேற நீர்ப்படையில் இருக்கிற NH4OH NH4OH NH4OH
சமப்படுத்தி விட்டா இன்னொரு NH4 டிவைஸ் SO4 ப்ளஸ் அதோட சேர்ந்து வர போகிறது H2. சரி, அப்போ நம்ம தாக்கு சாப்பிட்டு ரெண்டு மூணு மூணு போடணும். போட்டு ஆக்சிஜனை பார்த்து 6 ஆக்சிஜன் 4 சரி, ஹைட்ரோஜன் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 கார்பன் 8 12 தாக்கம் சரியா சரியா. இதுல இருந்து எனக்கு விளங்குது சரிதையும் அனவாலையும் செல்லும். ஆகவே நான் மூளை காண்பிக்கும் மூளை சரி 8 கால 10 மறைகிற நிகழ்வு நமக்கு டெசிமீட்டர் -3 அவரோட கனவுல வந்துட்டு 10 சென்டிமீட்டர் 10 தர 10 மறை 3 டெசிமீட்டர் சுருக்கினா டெசிமீட்டர் கணக்கு டெசிமீட்டர் -3 வைக்கிறோம். 8 தர 10 80 தர 10 மறை 5 3 செல்வார். 10 சென்டிமீட்டர் நன்மையாக தேவைப்படுறது 8 தர 10 மறை 8 160 தர 10 மறை 5. இதுல கணக்கு 10 சென்டிமீட்டர் கணக்குள்ள 160 தர 10 மறை 5 இருக்கா 50 சென்டிமீட்டர் கணக்குள்ள 50 சென்டிமீட்டர் கணக்குள்ள 50 சென்டிமீட்டர் கணக்கு ஆனா நீர் எவ்வளவு 160 தர 10 மறை 5 தர 160 தர 5 800 தர 10 மறை 5 நீர் சரியா. அதோட நான் இதுல என்ன செஞ்சேன், நான் இதுல நீருக்குள்ள இருந்த மூன்றாவதையும் கண்டுட்டேன். சரியா, உனக்கு தேவையாக வரையில CHCl3 இருக்கிறது தேவை. அப்ப எனக்கு ஆரம்பத்துல போட்டாங்க தெரிஞ்சாலும் செய்யணும். அந்த நீருக்குள்ள போனது போக மீது CHCl3 சரி. ஆரம்பத்துல போனவர் யாரு, ஆரம்பத்துல போட்டவர் யாரு இந்த சேர்ப்பு 10 சேர்ப்பு கணக்கு போட்டோம். நமக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரு 3 டெசிமீட்டர் போட்டுருக்காங்க. நான் இதுல வந்து நடிப்பேன் ஆரம்பத்தில் அவரோட தெரிவு காரணம் அவங்க தெளிவு வந்துட்டு ஒரு 3 டெசிமீட்டர் ஒரு 3 டெசிமீட்டர் அவரோட கனவுல வாரத்துல பயன்பட்ட 10 சென்டிமீட்டர் நம்ம 10 தர 10 மறை 3 டெசிமீட்டர் கணக்கு சுருங்கினா எனக்கு என்ன வருது 10 தர 10 மறை 3 சரி. ஆரம்பத்துல இருந்து 10 தர 10 மறை நீருக்குள்ள இருக்கிறது அந்த சுருங்கினா என்ன வரும் 8 தர 10 மறை 3 எனக்கு விளங்கு இது CHCl3 இருக்கிறாலே இருக்கும். CHCl3 10 இருந்து கொஞ்சம் இது 2 தர 10 மறை 3 சரி. எனக்கு என்ன கேட்ட கேள்வி அப்போ பெரிய கனவுல தெரியும் யார் யார் பிள்ளையில வரைக்கிற MS3 கணைக்கிறோம் யாருக்குள்ள அதாவது CHCl ஓவர் அப்படிங்கிற கார்பன் MS3 கார்பன் ரைட். ப்ரொபோன் பிரிச்சுனா CHCl3 மூணு எவ்வளோ 2 தர 10 கனவுல வரும் நீருக்குள்ள இருக்கிற மூலம் நீருக்குள்ள இருக்கிறவரும் 2 தர 10 மறை வர கனவுல வரும் நீர் 50 தர 10 மறை 3 டெசிமீட்டர் சுருங்கினா 50 அப்படியே 10 மறை 10 மறை சரி. பிரயோகங்கள் பங்கீடு பாடத்தில் பிரயோகம் குறித்த கரையம் இந்த கரைப்பாணி கூடுதலாக கரை கரையம் எந்த கரைப்பாணி இந்த கரைப்பாணி கூடுதலாக கரையும் என தகவலை பெற கூடுதலாக
கதையும் தகவல் தகவல் இருக்கலாம். சரி, ரெண்டாவது கரைப்பான் தீர்த்தெடுப்பு. கரைப்பான் தீர்த்தெடுப்பு கரைப்பான் தீர்த்தெடுப்பு பொருத்தமான கரைப்பானை பொருத்தமான கரைப்பானை செய்யலாம். மூன்றாவது சிக்கல் சேவைகளும் விவசாய சூத்திரங்களை தீர்மானிக்கலாம். நாலாவது கரைப்பான் ஒன்று கரையம் ஒன்றில் மூலக்கூறு நிலையே அறிவான். சரி, ஒரு பிராக்டிகல் வந்து பார்ப்போம். சரி, அந்த பிராக்டிகல் நியூட்டனோவிற்கும் நீரிற்கும் இடையில் வச்சு தேடி இந்த பிராக்டிகல் எப்படி செய்யலாம் பார்ப்போம். சரியா, சிம்பிளா சுருக்கமாக சரியானே. அதாவது இந்த நீர்க்கரைசல்ல CH3 COOH கொண்டாங்க 25 சென்டிமீட்டர் கணக்கையும் பியூட்டனோட 25 சென்டிமீட்டர் கணக்கையும் எடுத்து என்ன செய்யலாம், நீர்க்கரைசல் அதாவது 25 சென்டிமீட்டர் சேர்த்து பியூட்டனோ 25 சென்டிமீட்டர் கணத்தை சேர்த்து செய்யும் குலுக்கி ஓய்வுல இருக்கு. சரி, 2 பேரும் 25 சென்டிமீட்டர் ஓய்வுல இருக்கு. ஆரம்பத்தில் நீர்க்கரைசல் மட்டும்தான் இருந்தாரு CH3 COOH. அதுக்குள்ள பியூட்டனோ 25 சென்டிமீட்டர் கணத்தை போட்டு நல்லா குலுக்கி போட செய்யும் ஓய்வுல இருக்கு. ஓய்வுல விட்டு எனக்கு எப்படி இது நிறைய வைப்பாங்க. 2 பேருமே 25 சென்டிமீட்டர் கணக்கு 2 பேரும் 2 பேரும் பியூட்டனோ நீர் 2 பேருமே இந்த CH3 COOH சமநிலை. சரி, நீர் கரைசல் குறிப்பிட்ட கலவரம். சரி, என்ன செய்யணும், நீர் கரைசல் 10 சென்டிமீட்டர் கணத்தை சரி 10 சென்டிமீட்டர் கணத்தை வேறையாக்கி பினோக்சலின் காட்டின் நியமித்து செய்யும். அதாவது நியமிப்பு செய்யும். சரியா, இதுல செய்யும் காட்டில நியமிச்சா இதுல எனக்கு யாரு நீர் படைப்புல இருந்து CH3 COOH கிடைக்கும். CH3 COOH செல் கிடைக்கும் நீர் படைப்பு. அதே போல பியூட்டனோட 10 சென்டிமீட்டர் கணக்கு வேற இருக்கு. பியூட்டனோட 10 சென்டிமீட்டர் கணக்கு வேற இருக்கு. அதே பினோக்சலின் காட்டில என்ன வச்சுக்க அவர் அப்ப நீதிக்கு செய்யப்படுவார். அவர்கள் CH3 COOH யாரும் இல்லை. இதுல எனக்கு செய்யும் 2 பேர் கரைகளும் தேடி பியூட்டனோடு நீர் கொண்டது. பியூட்டனோடு நீர் கொண்டது கரைதிறம் CH3 COOH யாரும் பியூட்டனோ நீர்
சரியா ட்ரை பண்ணி இங்கே ட்ரை பண்ணலாம் சரியா இப்படி வராங்க இவரெல்லாம் தயார் செஞ்சு ஒரு 25 சென்டிமீட்டர் கணக்கு எடுத்து வீரமான குளிக்கு ஓய்வு 2 பேர் செய்யலாம் 2 பேர் போய் காஞ்சி வைக்கிறோம் நிறைய இவருடன் எடுக்கையும் நீருக்குள்ள காஞ்சி வைக்கும் என்ன செய்யணும் 2 பேருக்கு 10 சென்டிமீட்டர் கணக்கு எடுக்கணும் 2 பேர் 10 சென்டிமீட்டர் கணக்கு எடுக்கணும் 10 சென்டிமீட்டர் கணக்கு எடுக்கணும் யாரும் இல்லை எங்கேயாச்சும் எனக்கு வெள்ளையோட இன்னொருத்தரை கம்மி சரியான நம்ம செய்வாங்க நீர் கரைசல் டாக்டர் பீச சரி ஒரு நண்பர் மைனஸ் கணவரும் கணவரோட நேரத்தில் எனக்கு என்ன தரப்படுது 10 வரை தர 10 வரை அப்ப இதுல நான் சொல்லுவேன் கரெக்ட் தர 10 வரை கணவரோட பயன்பாடு சொல்றேன் 10 சென்டிமீட்டர் கணக்கு 10 சென்டிமீட்டர் அதே போல இன்டர்நேஷனல் பாருங்க யாரு பாருங்க யூட்டனல் பாருங்க அதே போல பிரதான மடைஞ்சா என்னையாச்சும் பிரதான மடைஞ்சா CH3 CW plus plus H2O அந்த கீழமான ஒரு ஆப்ஷன் செய்வாங்க என்வாயர்மெண்ட் செய்வாங்க ஒரு லட்சம் ஒரு 30 லட்சம் இந்த தேவைப்படுறாங்க போது நான் வீட்டு என்ன பார்க்கும்போது இது கொஞ்சம் விஷயமான அதனால சொல்லுவேன் யாரும் பாருங்க வீட்டு சண்டை மழை இந்த எடுத்துருவாங்க 10 தலை 10 மழை கனவுளவு 10,000 இதே 10,000 டென்ஷன் பண்ணிடும் இந்த வர தலை 10 மழை சரி ஓகே சரியா இந்த மதிப்பான செய்ய இந்த மதிப்பான செய்ய நீங்க அந்த மாதிரி கேட்குறது ப்ரிகாஷன் மட்டும் செஞ்சுக்கணும் சரியா ஒன்றாடி செய்ய மாட்டா சேதனை படையுள்ள அமிலம் மற்றும் அமோனியா எங்களோட விஞ்ஞானிக்கும் நீரில் சேர்ந்து குடிக்கிற வெளியும் அதாவது இந்த மாதிரி இருக்கும் CH3 COOH NH3 இந்த மாதிரியான ஆட்கள் பொதுவான சமயம் எடுத்துக்கு இப்போ நம்ம குளிர்ச்சி கேள்வி செய்ய போறோம்னு சொன்னா இவங்க என்ன செய்யணும் முதலாவது என்ன செய்யணும் நீர் சரியா முதலாவது நீர் சேர்த்து கொடுக்கும் பொதுவாக என்ன செய்யணும் மற்ற பழைய சேர்த்து கொடுக்கும் சரியா பொதுவாக நீர் வைக்கணும் சரி ஏன்னு பார்க்கணும் சொன்னா இப்படியான ஆட்கள் என்ன செய்யணும்னா சேதன படையில கரை திறப்ப வைக்கும் சேதன படையில் கரை திறப்ப வைக்கும் கரை திறப்ப வைக்கும் சரியா ஆகவே கரைதிறன் குறையிருந்தா அப்ப என்ன செய்வாங்க வெளியேற தன்மை அதிகமா இருக்கு வெளியேறிச்சல் அதிகமா இருக்கும் அதான் என்ன செய்வோம் தொகுதியில வெளியேறி செல்லாமல் நீர் சேர்ந்து நல்லா கரைச்சல்
என்ன செய்யலாம் சேதனப்படையை சேர்த்து கடைசி 2 பேருக்கு கொண்டு கடைசி சரி தானே அடுத்த 2 ஆகுது அந்த 2 ஆகுது 2வது செய்யலாம் என்ன வந்து சேர்க்கும் போது சுவரின் வழியே வலிந்து செல்லத்தக்க சேர்க்கிறேன் சேர்க்கும்போது சுவரின் வழியே வலிந்து செல்லத்தக்க வரிசை ஏன் வலிந்து செல்லத்தக்க வரிசை தான் வலியுடன் சேர்ந்து ஆவியாகிறார் சரி வலியுடன் சேர்ந்து ஆவியாகிறார் வலியுடன் சேர்ந்து ஆவியாகிறது சரியா